இந்துன்னு பார்க்காம ஜாதியை பிரித்து பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். ஜாதியை பிரித்து பார்க்கல, இந்து மதத்துடைய ஆணி வேறு விஸ்வகர்மா சமுதாயம் தான். இதை தான் ஒவ்வொரு சமூகமும் சொல்கிறாங்கன்னு சொல்ல வரேன். இல்லை, உண்மையான விஷயம் என்னன்னா உலகத்தை படைத்ததே நாங்கள் தான். இல்லை, பிராமணர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வாயிலிருந்து வந்தவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ விஸ்வகர்மா சமூகம் எங்கிருந்து வந்தவர்கள்? நாங்கள் தான் உலகத்தையே படைச்சோம். நாங்கள் தான் பிரம்மா, நாங்கள் தான் ஈசான தத்புருஷ அகோர வாமதேவா. இந்துக்களும் பெருமைப்பட்டு சொல்லிக்கிறாங்க. யார் இங்கே பாருங்க, உலகத்தை கடவுள் முதல்ல படைச்சது எங்கள் தான். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் தோன்றிய முதல் குடி விஸ்வகர்மா குடிதான். அப்போ தமிழ் குடி இல்லை? தமிழ் குடி நான் சொல்ல மாட்டேன். தமிழ் குடி வேற, விஸ்வகர்மா. விஸ்வகர்மா என்கிறது எங்களுக்கு மொழியும் இல்லை, மதமும் இல்லை, இனமும் இல்லை. உலகம் முழுக்க இருக்குன்னு சொல்றீங்க. உலகம் முழுக்க போனால் ஒரு தச்சு வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, உலகம் முழுக்க போனால் இரும்பு வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, உலகம் முழுக்க போனால் தங்கத்தை தங்கத்தை எடுத்து தங்கத்தை வேலை செய்கிறவங்க இருக்காங்க, உலகம் முழுக்க போனால் கோயில் கட்டுறவங்க சிற்பிகள் இருப்பாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த சாக்ரட்டிஸ் ஒரு சிற்ப கலைஞர். உலகத்தில் இன்றைக்கி எகிப்து இருக்குது, பிரமிடுகள் இருக்குது, அதெல்லாம் பிரம்மாண்டமாக கட்டினதார் விஸ்வகர்மா சமுதாயம். உலகத்தினுடைய அதிசயங்களுக்குடைய அக்கோவட்டாலயம் கம்போடியாவில் இருக்குது, 500 ஏக்கரால். அவ்வளோ பிரம்மாண்டத்தை கட்டதார் விஸ்வகர்மா சமுதாயம். அது ஒரு கலைஞன் கட்டியிருக்கான் அப்படின்னு ஏன் எடுத்து? கலைஞர்களை எல்லாம் விஸ்வகர்மா ஒரு கலைஞன் பண்ணியிருக்கான். எல்லாம் செஞ்சது பூரா விஸ்வகர்மாக்கள். எகிப்திலையும் விஸ்வகர்மா விஸ்வகர்மா தான் இருக்கிறாங்க. நான் போயிருக்கேங்க. விஸ்வகர்மா சமுதாயம் உலகத்தில் இருக்க எல்லா சிற்பத்தை பூமிக்கடியில் தங்கம் இருக்குன்னு நாணத்தால் கண்டுபிடிச்சது விஸ்வகர்மா. விஸ்வனா உலகம், கர்மானா அதில் கூட 5 தொழில் செய்பவர்கள். பூமிக்கடியில் தங்கத்தார் தோண்டி எடுத்தா இந்த கீழடி நாகரிகத்தில் இன்றைக்கி என்ன கிடச்சதுக்கு? தங்க அடிகளன் கிடச்சதா இல்லையா? அந்த தங்க அடிகளன் செஞ்சது ஒரு விஸ்வகர்மா ஆச்சாரி. மன்னர்களுக்கு போர்வால் செஞ்சு கொடுத்ததாரு ஆச்சாரியார். அப்போ இரும்பு கண்டுபிடிச்சதாரு ஆச்சாரியர் தான் கண்டுபிடிச்சாங்க. மரத்தை கண்டுபிடிச்சி தேர் செஞ்சது யார்? ஆச்சாரியர் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ வீடு கட்டினதாரு அவங்க தான் கட்டினாங்க. உலகத்தில் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்வதற்குரிய துணி நெய்யருக்கு, நெசவு தொழில் செய்கிற எல்லாத்துக்கும் ஏற்கலப்பிலேருந்து மம்முட்டி, கடப்பாறை, அருவாள், சுத்தியல் எல்லாத்தையும் செஞ்சது விஸ்வகர்மா. உலகத்தை படைத்ததே நாங்கள் தான். ஆனால் நீங்கள் சாமியாராக மாறி இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் விதி விலக்கா? ஆமாங்க, நாங்கள் விஸ்வகர்மாக்கள், நாங்களே ஜெகத்குருக்கள் தானே. விஸ்வகர்மா என்றாலே நாணம் பெருந்தவர்கள். விஸ்வகர்மாக்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே அறிவுமிக்கவர்கள். பிறப்புலேயே எங்கள் ஜீனில் நாணம் இருக்கும், வேதம் இருக்கும்.